தமிழ் வணக்கம். இலக்கியம் என்பது வெறும் சொல் வடிவமன்று. அது ஒரு சமூகத்தின் அறநெறி, வாழ்வியல் தத்துவம், பண்பாட்டு செறிவு மற்றும் கலைச்சிறப்பு ஆகியவற்றை ஆழமாக பேசும் பொக்கிஷம். அத்தகைய பொக்கிஷங்களில் ஒன்றான குண்டலகேசி தமிழில் தலைச்சிறந்த நூலை பற்றி இன்று 4 வள்ளுவரில் இருந்து பேச வந்துள்ளேன். நான் மாணவி சாய் மகிஷார்த்தினி மகேந்திரன். குண்டலகேசி என்பது 5 பெரும் காப்பியங்களுள் ஒன்றாகும். எனினும் அதன் முழு வடிவமும் இன்று கிடைக்கப்பெறவில்லை. இது நாதகுத்தனார் எனும் புலவரால் இயற்றப்பட்டதாக கருதப்படுகிறது. இக்காப்பியம் ஒரு பௌத்த துறவி ஆவதற்கு முன் குண்டலகேசியின் போராட்ட வாழ்வை பற்றி பேசுகிறது. குண்டலகேசி சமண சமயத்திலிருந்து பௌத்தத்திற்கு மாறிய பின்னணி கதையை இந்நூல் கொண்டுள்ளது. குண்டலகேசி தன் கணவனை கொன்றுவிட்டு பின்னர் ஞானம் தேடி துறவரும் மேற்கொண்ட வீரமிக்க வரலாற்றை இக்காப்பியம் கூறுகிறது. இது பெண்களுக்கு துறவின் மூலம் வீடு பெறு அடைய முடியும் என்ற கருத்தை வலியுறுத்துகிறது. குண்டலகேசி காப்பியத்தின் பல பாடல்கள் பெருநூல்களின் மூலம் இன்றும் அறியப்படுகின்றன. இந்நூல் தமிழ் சமூகத்தில் பௌத்தம் ஆழமாக வேரூன்றியிருந்ததன் வரலாற்று சான்றாக திகழ்கிறது. நமது தமிழில் தலைச்சிறந்த நூல்கள் என்பவை வெறும் ஏட்டுச் சுருக்காய்கள் அல்ல. அவை நமது மூதாதையரின் ஞானப்பெருக்கையும் அறவழி சிந்தனைகளையும் உலக பார்வையையும் நமக்கு உணர்த்தும் கலங்கரை விளக்கங்கள். அரும் பெரும் நூல்களை ஆய்வோம். நம் மொழியின் சிறப்பை போற்றுவோம். நன்றி.